அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்பந்தம் இல்லாம சீமான் எம்எல் அட்டாக் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அரசியல் பேசவே தகுதி இல்லாத ஒரு நாளாந்தர பேச்சாளர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது இன்னைக்கு பத்திரிகையாளர் அண்ணாமலை சந்திக்கிறாரு. அப்ப பத்திரிகையாளர் கேக்குறாங்க, இந்த மாதிரி சீமான உங்களுக்கு சவால் விட்டுருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி வாங்குற ஓட்ட கூட பிஜேபி அதிகமா வாங்கிடுச்சுன்னா சீமான கட்சியை கலைச்சறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நாளாந்தர பேச்சாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் இந்த விஜயலட்சுமிக்கு தான் பதில் சொல்றாரு, எனக்கு பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி அதை எள்ளி நகையாடுறாரு. அதாவது ஒரு கேள்வி பதில் சொல்ல துப்பு இல்லாத இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு தனி மனித தாக்குதலை சொல்றாரு. அது விஜயலட்சுமி மாட்ட வச்சு இவ்வளவு தூரம் பேசுறாரு, ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி. சரி, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நம்ம கேள்வி கேட்போம், உங்க கட்சி பாரதிய ஜனதா கட்சியா இல்ல பாலியா ஜல்சா கட்சியா அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் என்னென்ன வேலை பாக்குறாங்க, கர்நாடகாவில் என்னென்ன வேலை பாக்குறாங்க கட்சிக்காரங்க, நீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்கறத நல்லாவே தெரியும். வீடியோகிராபர் எடுத்துக்கிட்டு தான் நீங்க ராவண என்ன பண்ணீங்க, அவர் கட்சியோட தூக்குறதுக்கு அவர் கூட ஒரு பெண் இருக்க மாதிரி ஒரு படத்தை எல்லாம் போட்டு நீங்க பண்ணது எல்லாத்துக்குமே தெரியும். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீங்களே ஒரு வீடியோ வச்சு வேலை பார்க்குற ஒரு ஆளுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இதுல அவங்க கட்சியை சேர்ந்த சசிகலா புஷ்பா அப்படிங்கிற ஒரு பெண்ணை ஒரு ஆண்டியை ஒரு பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பால கணபதி அவர் பாத்தீங்கன்னா அப்படியே பட்ட பகல்ல சீண்டினாரு. ஒரு பாலியல் அத்துமீறல் பண்ணாரு. ஆனா அவர்கிட்ட நீங்க திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் நிப்பாட்டிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க எல்லாம் தனி மனித வாழ்க்கையை பத்தி பேச துப்புக்கட்ட கட்சி தான் இந்த பாஜக. இப்ப அந்த பாலகணபதிக்கு திருவள்ளூர்ல சீட்டு கொடுத்துட்டு நீங்க சீமான இந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில பேசுறதெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு கீழ்த்தரமான ஒரு நாளாந்தர பேச்சாளர் தான் இப்படி பேசுவோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நாங்க 19 தொகுதியில நிக்கிறோம், அப்படி இப்படின்னு பார்க்கும்போது 21 தொகுதியாது. இந்த 21 தொகுதியில நாங்க எடுக்கிறதுல 50% எடுத்துட்டா கூட போதும், நான் சீமாட்ட தோத்துறேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த ஜூன் 4ஆம் தேதி வரட்டும், நீங்க வாங்குற ஓட்ட கூட நாங்க அதிகமா தான் வாங்குவோம். நீங்க பாமக அப்படிங்கிற கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சிக்கு காசு கொடுத்து முன்னாடி பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவன் எம்பியா இருந்தவன் அப்படின்னு சொல்லி நீங்க பணத்தை கொடுத்து ஒரு ஓட்டை வாங்கி அதை ஜெயிச்சு அது ஒண்ணுத்துக்குமே லாய்க்கல, ஜெயிக்க போறதும் இல்ல. நீங்க தனியா நின்றீங்கன்னா ஜீரோ. அதான் சீமாட்ட சொல்றாரு, நீ தமிழ்நாட்டுல தனியா நின்ற, இந்த கட்சியோட கூட்டணி வைக்காம தனியா நின்ற நீ ஜீரோ, நான் தனிச்சு நின்றாலும் நான் சிங்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எங்க புரியுது இந்த வெக்கம் கட்ட அண்ணாமலைக்கு? அப்படிதான் சொன்னா. அவர் எங்க சொன்னாரு இந்த 21 தொகுதியில, அதாவது பாஜக இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லி அவர் எங்க சொன்னாரு? சொல்லவே இல்லை. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன பண்றாருன்னா அதை ட்விஸ்ட் பண்றாரு. நீ தனிச்சு நிக்க முடியுமா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை? தனிச்சு உனக்கு நிக்க துப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்கிற. இண்டிவிஜுவலா நிக்க முடியுமா? நிக்க முடியாது. நீ நின்று நான் வாங்குற ஓட்ட விட நீ அதிகமாயிட்டா நான் கட்சியை கலைச்சறேன் அப்படின்னு சொன்னாரு. அதை அப்படியே மாத்தி பேசுது இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. நான் இன்னொரு சவால் ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஜூன் 4க்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா சீமான் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அந்த கட்சியோட தலைவர் தான், அந்த கட்சி அவரோட தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நாளைக்கே தூக்கி எறியப்படலாம். ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு செய்தி வருது, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பிஜேபி தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்த்துட்டு அடுத்து ஒரு காணொலி போடலாம். ஆனா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு நாளாந்தர பேச்சாளர், அரசியல் பேசுறதுக்கு லாய்க்கு இல்ல, ஒரு துப்புக்கட்டாளர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப மத்த தலைவர்கள்லாம் எல்லா தலைவர் மேலுமே அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கேன். ஜெயலலிதா மேல அந்த குற்றச்சாட்டு இல்லையா? எம்ஜிஆர் மேல அந்த குற்றச்சாட்டு இல்லையா? விஜயகாந்த் மேல அந்த குற்றச்சாட்டு இல்லையா? இல்ல கலைஞர் மேல இல்லையா? ஸ்டாலின் மேல இல்லையா? எல்லாரும் மேல இருக்குது. வைகோ எல்லாரும் மேலேயும் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி அப்படி, இந்த மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து நீ பேசணும் அப்படின்னா நீ ஆனந்தர பேச்சாளர் தான் அப்படி பேசுவாங்க. அரசியல்ல ஒரு கோமாளியை பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி சொல்றதுக்கு என்ன சொல்ற, பாரதி ராஜா கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னவர் தானே இவரு. ஆட்டுக்குட்டியை போட்டு நான் விவசாயம் பண்ண போறேன், என்கிட்ட சொத்தே இல்லைன்னு சொன்னவர் தான் இவரு. ஆனா 71 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு இவருக்கு சொத்தே இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் ஏழை, ஆட்டுக்குட்டி மேய்க்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதை விட்டு இருந்தாரு. கதை இந்த மாதிரிதான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு கோவையில ஒழுங்கா நாமினேஷன் கூட பண்ண தெரியாம எந்த தொகுதி அப்படின்னு சொல்லி கூட சொல்ல தெரியாது இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் அண்ணன் சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேச வர்றாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? கேவலம் அண்ணாமலை. நீங்க நேருக்கு நேரம் நின்று மோதுங்க. அண்ணன் சீமான் தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க பேசுறாரு. அமித்ஷா தமிழர்களை திருடங்கிறாரு. எப்படி ஒரிசாவில ஒரு தமிழ ஆள நினைக்கலாங்கிறாரு. அதுக்கு பதிலடி கொடுத்து இங்க தமிழ்நாட்டுல இருக்க பிஜேபி என் காலு கீழே தான், தனிச்சு நின்னா ஜீரோ தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நீங்க பதிலடி கொடுத்துருக்கலாம், அதுக்கு பேசிருக்கலாம். ஆனா நீங்க வெக்கமே இல்லாம தனிப்பட்ட ரீதியில பேச ஆரம்பிச்சு பாத்தீங்களா? அப்பயே உங்களுக்கு மேல இருந்த அது என்ன சொல்றது, இவர் ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்களே, அந்த மதிப்பை கூட நீங்க இருந்துட்டு நீங்க மனுஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் உங்களை. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.